இந்த இடத்த ஒரு கொத்தண்டு போடுங்க. நல்ல வாழைக்கு அடியில போடுங்க நல்லா. எனக்கு இந்த அண்ணன் மனசு இருக்காளோ அண்ணி அப்பதான் டவுட்டா இருக்கு. அப்பதான் இது எப்படி செய்யப்பட்டதுண்டா உங்களுடைய தலைமுடி உங்களுடைய முடி கொட்டி கொண்டே போகுது. நான் இந்த Facebookல போட்டோஸ் எல்லாம் பாத்துறேன் ஒற்றுமையா இருக்கு. தெரியாதா இனி அவள் நடிப்பாள் Facebookல நாத்தனாரோட நல்ல இதா இருக்கணுன்ற மாதிரி நடிப்பாள். சாந்தி செய்யணும் ஒரு 4 லட்சம் முடியும். சாந்தி செய்யணும். சாந்தி செய்ய விட்டா அதுதான் பிரச்சனை. நான் இப்ப இங்க இருந்து வீட்டுல இருந்து வெளிக்கிட்டேன்டா எப்படியும் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அவள் உஷாராயிருவாள். ஆறுது தம்பி என்ன செய்து விட்டு வரீங்க? இந்தா நான் சொன்ன செய்வினை செஞ்சிருக்கேன். நல்லா தானே இருந்தீங்களா அண்ணியோட? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? அன்றைக்கு ஏதோ அண்ணங்காரண்ட காசு கட்டிட்டேன். எந்த புருஷன் நீ எப்படி காசு கேட்பான்னு சொல்லிதான் ஆரம்பிச்சா சண்டே. இந்த சாப்பாடு வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். வண்டியோட வைப்பாங்கன்னு வைப்பாங்க. இது என்ன இது? தகடம்மா இது புதுசு. இது இப்ப டிஜிட்டல்ல செய்யறாங்க. அது அதுக்கு அந்த செய்வினைன்றதா அப்படிதான் உடனே எடுக்கலாம். இது ஓடி தெரியும். அன்னைக்கும் உங்களுக்கும் ஏதாவது முன் விரோதமா? அண்ணி என்றாலே விரோதம் தானே. என்ன மாதிரி எல்லாம் பார்த்த நீங்கள் தானே திருப்தி தானே. நேரமாய் கொண்டுட்டு இருக்கு. இருட்டுது வேற. ஆளை காணையும் இல்ல. வாரண்டான் சின்ராசு இப்ப வந்து சேர்றது. இப்படித்தான் இவனை நம்பி ஏதாவது சொன்னா டைமுக்கு வர மாட்டான். சிம்ரனக்கா வாங்க. எத்தனை மணிக்கு வர சொன்னா இவ்வளவு லேட்டா வரீங்க? நான் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு பூசையா முடிச்சுட்டு வர லேட் ஆயிட்டு. சொல்லுங்க என்ன விஷயம்டா? வீட்டுக்கு காசு வருது தம்பி. ஆனா எந்த வழியால போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. கிழமையில 2 தடவையாச்சும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் நிக்கிறான். அப்படி 7,000 கணக்கு வருத்தம். செலவுண்டா செலவு பேச்செலவு. ஆனா காசு வருது. ஆனா எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரியான டிப்ரெஷனா இருக்கு. எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காராக்கள் வந்து சண்டை பிடிச்சு கொண்டு நிக்கிறாங்க. அது இதுன்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. முந்தின கலகலப்பா இருந்தனால ஒரு மாதிரி முகமே வாடி போய் சிரிப்பிட்டாங்க போயிட்டு. எனக்கு தெரிஞ்சு யாரும் எனக்கு ஏதோ செஞ்சு போட்டாங்க. எனக்கு இந்த அண்ணன் மனசு இருக்காளோ அண்ணி அப்பதான் டவுட்டா இருக்கு. அப்பதான் நான் நல்லா இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது. வயிற்றுச்சல் பிடிச்ச ஒரு நல்லா தானே இருந்தீங்களா அண்ணியோட? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? அன்றைக்கு ஏதோ அண்ணங்காரண்ட காசு கட்டிட்டேன். எந்த புருஷன் நீ எப்படி காசு கேட்பான்னு சொல்லிதான் ஆரம்பிச்சா சண்டே. நான் இந்த Facebookல போட்டோஸ் எல்லாம் பாத்துறேன் ஒற்றுமையா இருக்கு. தெரியாதா இனி அவள் நடிப்பாள் Facebookல நாத்தனாரோட நல்ல இதா இருக்கணுன்ற மாதிரி நடிப்பாள். ஆனா உள்ளுக்கு விஷம் அப்படியே. எனக்கு அதுக்கு எதாவது பார்த்து சொல்லுங்க. வழிய கிளியே என்ன செஞ்சு வீட்டு வாசல கிட்ட தாட்டுக்கிட்டு வச்சிருக்காங்க தெரியா? பார்த்து சொல்லுங்க. இதுக்கு அது இப்ப உங்க முகத்தை பார்க்க எப்படிங்குது? சரி உள்ள போய் கலகலப்பா இருந்த நீங்க ஏதோ நடந்து போச்சு எனக்கு விளங்குது. நீங்கள் நாளைக்கு இருக்கா அப்பன் சாமி என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கு. அவர்கிட்ட வாங்க அவரோட கதைச்சு பாப்போம் என்ன மாதிரி. ஆனா அவர் வெரி வெறிஞ்ச. ஆனா அவர் பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க வர்ற கஷ்டமா? இல்ல நான் இதுகள் எல்லாம் நான் இந்த இது அவர் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஆள் கொஞ்சம் நம்பிக்கையான ஆள் தானே. அவர் நம்பிக்கை. அவரே வெரி வேறு வீட்டுக்கா நான் தெரியுங்க. அவர் கூட்டி வர்றது கொஞ்சம் செலவாகும். அவர் ஐயோ காசு எனக்கு பிரச்சனையே இல்ல. இந்த சும்மா செலவாகிற அசாந்த மனுஷன் கட்டி நான் கொடுத்துட்டு போகணும்ல. அப்ப நீங்க பாருங்களோ நான் இங்க கூட்டி அவரை வர சொல்லுங்க. நான் இப்ப இங்க இருந்து வீட்டுல இருந்து வெளிக்கிட்டேன்டா எப்படியும் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அவள் வந்து உஷாராயிருவாள். தெரியும் தானே. சரி சரி ரகசியமா தான் நான் செய்யும். யாருக்கும் வெளியில கதையை விட்டுறாதீங்க. வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு கூட்டுக்கிறேன் நான். சரி நான் அப்ப நாளைக்கு ஒருக்கா கூட்டி வரேன். நாடு காய்ச்சிட்டேன். நான் போன் உங்களுக்கு போன் பண்றேன். போய் பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க. சரியா நான் எல்லாம் குலைக்கிறோம் இரவுல. நான் என்ன வே குலைக்கும். அப்ப பாரு நான் பார்த்து நான் நாளை கூட்டி கொண்டு வரேன். ஓம் வாங்க. யார் இவர்? இவர்தான் நான் சொன்ன அப்பனை. ஓ ஓ ஓ வணக்கம் சொல்லுங்க. இல்ல வீட்டை பார்க்கவே தெரியுது கொஞ்சம் சிக்கல் தான். ஓமையா பழைய வீடு தானே. இல்ல அது இல்ல உங்களோட சொந்தக்காரர் உங்களுக்கு செஞ்சிருக்காங்க. நான் சொன்னதை நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க வசதியா இருக்கிறீங்க தானே? வசதியா தானே இருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியல வசதியா இருந்தா யாருக்கும் பிடிக்காது. இது யாரோ செஞ்சிருக்காங்க. செஞ்சபடியாதான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். இல்ல இல்ல நான் பிடிக்கிறேன். கிழக்கு பக்கத்தால உங்களோட சொந்தக்கார ஆரம்பிக்கிறாங்களா? கிழக்கு வீட்டை சுத்தி சொந்தக்காரனா இருக்கான். கிழக்கு பக்கத்தால இருக்கிறவையாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு.
கிழக்கு பக்கம் யாரு? அண்ணி. அன்னைக்கும் உங்களுக்கும் ஏதாவது முன் விரோதமா? அண்ணி என்றாலே விரோதம் தானே. உங்களோட வீட்டுல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிருக்கா? ஹாஸ்பிட்டல் போயும் சரி வரா இல்லையே? என்னன்னு சரி வரும்? இது வந்து விஞ்ஞானத்தை விட மோசமானதான் இந்த செய்மினிகள். இஞ்சால பக்கம் காட்டு. இல்லை எங்கேயோ தாட்டிருக்கணுமா? சிக்கலாக்கலா எங்கேயோ தாட்டிருக்கிறோம். எல்லாத்தையும் உடைக்கத்தான் அப்பன் என்று சுவாமி இருக்கிறேன். உங்களோட வீட்டில் வயது போன ஆட்கள் எல்லாம் வருத்தங்களா இருப்பாங்களே, வச்ச காசுகள் எல்லாம் இல்லாம போயிருக்குமே. காசு இல்லாம போகல, வர்ற காசு எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேன். அதான் இந்த செய்வினை வந்து இருக்கிறதா எடுக்கிற செய்வினை தான் இந்த செய்வினை மஸ்கஸ். இது வந்து இந்த செய்வினை வச்சம்மா ஒரு வருஷத்துக்கு மேல, ஒரு வருஷமா நீங்க துன்பப்பட்டு இருக்கிறீங்களா இல்லையோ? இண்டியோட உங்களோட துன்பம் எல்லாம் இல்லாம போதா? இந்த செய்வினை பேரம்மா மஸ்கஸ். ரெண்டா இருக்கிறதெல்லாம் இல்லாமல் போயிடும். உங்களோட தெரிஞ்ச ஒரு ஆக்கள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து எப்படி செய்யப்பட்டதுண்டா, உங்களுடைய தலைமுடி, உங்களுடைய முடி கொட்டி கொண்டே போகுது. தலைமுடி பல உடுப்புகளை வச்சுதான் இதெல்லாம் செய்யறாங்க. சரியா? இந்தியோட இதை எடுக்கிறேன். இஞ்சல வாங்க. இந்த வீடு கட்டி எவ்வளவு காலம்? இது பல வீடு தானே, எப்படியும் ஒரு 40-50 வருஷம் இருக்கு. இந்த செய்வினை செய்து முடிஞ்ச பிறகு அடுத்த மாசமே இன்னொருக்கா கூப்பிடுங்க. இந்த வீட்டுக்கு இதோண்டு செய்யணும், சாந்தி செய்யணுமா? சாந்தி செய்யணும். அதுக்கு ஒரு 4 லட்சம் முடியும். சாந்தி செய்யணும். சாந்தி செய்ய விட்டா அதுதான் பிரச்சனை. செய்வினிகள் எல்லாம் கால் பண்றதுக்கு 4 லட்சமா? இல்ல அது அப்படிதானம்மா. திங்ஸ் வாங்குவோம். அதை நான் விளக்கமா சொல்றேன். இஞ்சான் காட்டு. இதான் காட்டுது. உங்களோட வீட்டுல வேற யாரும் ஆம்பளை பிள்ளைங்க யாரும் இருக்கிறாங்களா? தம்பி பாப்பு. யாரு தம்பி? என்ன செய்து விட்டு வரீங்க? இந்தா நான் சொன்னேன் செய்வினை செஞ்சிருக்கேன். இங்க வாங்க தம்பி. மம்பட்டி கடத்துல அப்படின்னா தாட்டதான் நான் இப்போ எடுக்கிறேன். எடுத்துட்டு வா. அம்மா நீங்க கும்பிட்டு வாங்க. ஒரு அண்ணி தாட்ட கும்பிட்டு வாங்க தம்பி. வா வா. ஏதோ பச்சையா இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல நடந்திருக்கு. இல்ல இந்த மரங்கள் பச்சையா இருக்கு. இதுல கொத்தண்டு போடுங்க. இந்த இடத்த கொத்தண்டு போடுங்க. இந்த இடத்த ஒரு கொத்தண்டு போடுங்க. அடியில போடுங்க. நல்லா வடிவா குண்டு டேய் இங்க வச்சுக்கோ. வாழைதான் வச்சுனா எந்த வாழையானது மறந்து விளங்க இல்ல. இதுல தானே வரீங்க. இல்ல இதுல தேங்காய் இஞ்சி நம்ம காட்டுது. இஞ்சான் காட்டுது. இந்த இதுதான் காட்டுது. டேய் எந்த இடத்துல வச்சீங்க? மறந்து இது வெச்சாலே தெரியும். வாழைக்கு அப்ப இல்ல போற இது வந்து இதுல வச்சு திருப்பி அங்கால ஏதோ எடுத்து இல்ல அங்கால காட்டு. அங்கால வாங்க காட்டுது. செய்வினன்றத காட்டுது. அங்கால வாங்க. இங்க வச்சு அந்த வாழைக்கு போ. சுவர்தான் பாத்தீங்கன்னா தேங்காய் மண்டை உடைப்பேன். இதோ வெச்சால தெரியாது. வாழைக்கு தானே வச்சீங்க. அதுக்கு உடனே எடுக்கலாம். இது வந்து ஓடி தெரியும். இது பெருசா ஏதோ செஞ்சிருக்கு. இதுல போட உங்களோட விரும்பத்தகாத ஆட்கள். இதுக்கு பேரம்மா மஸ்கட் என்று சொல்றது. இந்த சாப்பாடு வைப்பாங்க கேள்விப்பட்டேன். வண்டியோட வைப்பாங்க, எலுமிச்சை வைப்பாங்க. இது என்ன இது? இது தகடம்மா. இது புதுசு. இது இப்ப டிஜிட்டல்ல செய்யறது. இது வந்து உங்களோட குடும்பத்தை இது புதுசாவே இருக்கு. இந்த கடையில வாங்கிட்டு வந்து இது உங்களோட இது எப்படி ஆடுதோ அதே மாதிரி உங்களோட குடும்பம் நடு ரோட்ல ஆடும். இதைத்தான் செய்திருக்கிறாங்க உங்களோட சொந்தக்காரர், கிழக்கு பக்கத்தால வந்த சொந்தக்காரர். நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த செய்வினிய இண்டியோட இல்லாம செய்ய போறோம். கும்பிடுங்க. பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து நம்பர். இந்தியாவில இருந்து உங்களோட எல்லா பிரச்சனையும் இல்லாம போகும். சரியா? வீட்டுல யாரா இருக்கிறோம்? நான் தம்பி மனுஷன் அம்மா மாதிரி இருக்கேன். கிழக்கு பக்கத்தால இனி யாராவது வந்தா
இஞ்சால வர விடக்கூடாது. 4 லட்சத்தோட வாங்குவோம். 2ஆம் மாதம் இது முடிஞ்ச அப்புறம் வீட்டோருக்கும் வெட்டி ஒரு சாந்தி செய்வோம். அப்போது இந்தியாவிலேருந்து இந்த டிக்டாக் வியூஸ் எல்லாம் வேறு லெவலில் போகும். உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் போயிடும். சரியா? அக்காட்ட இருக்கா வாங்கிட்டுவா இதை பிடிக்கப்போ பிடி காய்ச்சி போட்டுவா நான் போகிறேன். சரியா? ஓ என்ன மாதிரி எல்லாம் பார்த்த நீங்கள் தானே திருப்தி தானே? அது எனித்தான் கூட இது வந்து ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி எல்லாம் ஜீரோவுக்கு போய் தான் வரும். அது ஒன்றும் யோசிக்காங்க. நீங்க பாருங்க, இப்ப நாளையில இருந்து கூட வாழ்க்கையை பாருங்க. எல்லாம் பார்த்து உங்களுக்கு திருப்தி தான். அக்கௌண்ட் நம்பர் வந்தது தானே, காசு அனுப்பிவிடுங்க, பின்னேறமே அனுப்பிவிடுங்க. இந்த தேங்காயை 3 சந்தியில போட்டு உடைச்சு விடுங்க, முச்சந்தியில போட்டு உடைச்சு விடுங்க. இது மீதெல்லாம் மற்றது வீட்டுக்கு சாந்தி செய்யணும், தெரியும் தானே? அதுக்கு அது செய்தாதான் அது இப்போ 2 மாசத்துல நாளைக்கும் செய்யலாம். உங்கள்கிட்ட நீங்கள் காசை போட்டு விட்டீங்கன்னா நாங்கள் நாளைக்கும் செய்வோம். அதை பற்றி சிக்கல் இல்லை. அவர் அப்பாயின்மெண்ட் வச்சு எடுக்கிறதான் கஷ்டம். இதை செஞ்சால் தான் இந்த செய்வினைன்ற அந்த முழு எடுத்ததுக்கு ஒரு இதாக இருக்குன்னு. அது நீங்கள் சாந்தி செஞ்சு விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முந்தி இருந்த மாதிரியே வந்துடும். தம்பிக்கு டிக்டாக்ல வியூவர்ஸும் வந்துடும். ஏன்னா தேங்காய் எவ்வளோ விடுவாங்க. இன்றைக்கு நாய் விரட்டு நாய் மூஞ்சி இங்கே நாய் இங்கே வா நாய் பாய திருப்பி விட்டாதான் சரி. இங்கே வா உன்ன எங்க தாக வச்சுனா எங்க தாக நான் மறந்து போனேன். கடத்துல ஏற்றி விட்டோம். என்ன தாக வச்சுனான்னு சொல்லி தாகாடு தாக சொன்னான். உலகத்தின் மேலானதான் தாகட்டு பிடிச்சி கொண்டு வெட்டைக்க விழுந்துருக்கு போல இருக்கு. நாய் இப்படி செய்தாடா இங்க ஒரு நம்பிக்கை வர. அவன் நம்பிட்டா சாந்தி செய்யறதுனால நம்பல. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் தம்பிக்காரன். அவன் மாதிரி பார்த்துட்டு நான் தான் சமாளிச்சு வந்தேன். சாந்தியா நாளைக்கு மனுஷன் காசு அனுப்பி வரான் போடுறோம்னு சொல்லிட்டான். இப்ப 2 லட்சம் வந்துட்டு வந்தாலும் எந்த பக்கம் திருப்பி விடு. மறந்து எனக்கு தெரியல. நான் வரம்புறமா குலைக்க வலிக்கிட்டு சாந்தி செய்யறதுக்கு என்ன மாதிரி சாந்தி செய்யறதுக்கு நீ என்ன கூட்டிட்டு போறேன். இனி வர நீ சொன்னதை செய்யணும். அப்போ சாந்தி செய்ய 5 பூசணிக்காய் கொண்டு வா, 4 தேசிக்காய் கொண்டு வா, வெத்தில பாக்கு அதெல்லாம் கொண்டு வா. நாளைக்கு என்ன காசு கொடுக்கணும். சாந்தி செய்யறதுக்கு நாளைக்கு போடுவோம். மற்றது என்னண்டா சுகந்தி வீடு சிக்கல் சுகந்தி அடிச்சவா ஹோல் அடிச்சவா அங்கேயும் ஒரு பிரச்சனை. சரியா? சரி அடே ஆதி மைதிரி கதைக்கு மொபைல்ல நான் போறதா? அடே நான் அந்த பக்கம் தலைவர இந்த பக்கம் தலைவர அந்த பக்கம் அந்த பக்கம் கண்களில் வீசும் கண்மணி வாசம் காட்டு செண்பகமே. உங்களோட பிரச்சனை ஐயாட்ட சொல்லுங்க. அதுதான் கதைக்கிறேன் ஐயா. சரியா? திரம் பிரச்சனை இருக்கு ஐயாட்ட சொல்லுங்க. இல்ல வீட்டை பார்க்கவே தெரியுது கொஞ்சம் சிக்கல் தான். ஓமையா பழைய காலத்து வீடு தானே. இல்ல அத போடு இல்ல திரும்ப போடு. அவ பங்கே இருக்கிறா வீட்டை தான் இருப்பாங்க. வர வித்தியாசம் போடும். சரி போன் எடுக்காத வை உடனே டைம் பாப்பேன். நான் டைமுக்கு தான் நடிப்பேன். டைம் நடிக்க மாட்டேன். தேங்காய் அடிச்சாங்கிற எடுக்கலாமா? கிழக்கு பக்கத்தால யாரும் கூட சொந்தக்காரர் பிரிக்கிறோம். என்ன பிபி சுகர் கொன்றா அப்ப உப்ப கொன்றாத நீ நம்ப போற. அதுக்கே விதன்ற விஷயம் இப்படி தேங்காய் வச்சிருக்கியா? நீ வியப்பற தேங்காய் வச்சோம் அப்படி அது நல்லா இருக்கு. சரி ஓகே சரியா? முதல் நான் உண்மையிலே நல்ல சாமி மாதிரி காட்டுவோம். சரி ஓகே சரி ஓகே நல்ல அப்படி இது வந்து விஞ்ஞானத்தை விட மோசமானதான் இந்த செய்மினிகள். இஞ்சால பக்கம் காட்டு. இங்காலுக்கு பிறகு வர சரியா? சரியா? உங்களுக்கு இந்த நோய் நொடிகள் அடிக்கடி வந்திருக்குமே. எங்க
போடுறா வாரண சிரிப்பு. சாரி திருப்பி போமா சரியா. அவன் கஷ்டப்பட்டு கிண்டி பார்த்து யோனுக்கு ரியாக்ட். இப்போ இதுக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு ஓட விட்டுருக்காங்க அங்கன்னு சொல்லு. ஓ இல்ல நீ இப்ப என்னோட பா அவன்கிட்ட கொடுத்து போடுவா. ஒன்லி எடு இப்ப நீ வா. இது இருக்கு இதாண்டி. சும்மா என்ன மாதிரி பார்த்தேன் செய்தியில இன்னும் போயிட போலோட. எங்க தாக்க சொன்னா இரவுனும் சரியான இடத்துல தாக்க சொன்னது தகட்ட ஏதாவது மட்டும் அந்த சாமான் கூட விழுந்துருக்கு.